Welcome to the PHP programming tutorial series. இந்த சீரீஸ்ல இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிற ப்ரோக்ராம் வந்து கம்பேரிசன் ஆப்ரேட்டர். PHP கம்பேரிசன் ஆப்ரேட்டர் நார்மலாக ஜாவா, C#, C++ல இதை வந்து ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் என்று சொல்லி பார்த்துருப்பீங்க. 2 வேரியபிள் அல்ல டெக்ஸ்ட் பாக்ஸ் whatever is it, 2 இடையில உள்ள ரிலேஷன்ஷிப். அதே மாதிரி இங்கே வந்து நாங்கள் அதே சேம் திங்ஸ் தான் பட் டிஃப்ரெண்ட் நேம். கம்பேரிசன் ஆப்ரேட்டர், கம்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டர் கம்பேரிசன் ஆப்ரேட்டர். ஸோ HTML டேக், ஹெடர், டைட்டில், தென் ஹெடர் க்ளோஸ் பண்ணி பாடி PHP டேக் ஓப்பன் பண்ணிட்டேன். PHP டேக்குக்குள்ளே நான் ஏன்னு சொல்லி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி அந்த ஏ வேரியபிளுக்கு 42 வேல்யூம், பின்னு சொல்லி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி அந்த பி வேரியபிளுக்கு 20 வேல்யூம் அசைன் பண்ணுறேன். அதுக்கு பிறகு இஃப் A is equal to B, A வந்து Bக்கு ஈக்குவலான்னு சொல்லி செக் பண்ணுறேன். எக்கோ ஒரு அவுட்புட் மெசேஜ். அப்படி ஈக்குவலாக இருந்தால் test1 A is equal to B என்று சொல்லி அடுத்த லைனுக்கு போகணும். ஓகே, ஸோ A ஈக்குவல் Bயாக இருந்தா தென் எல்ஸ் பார்ட். அப்படி ஈக்குவலாக இல்லையண்டா, நாட் ஈக்குவலாக இருந்தால் என்ன செய்யணுமெண்டா, test1 என்ற ரிசல்ட்ஸ் வந்து எப்படி இருக்குமெண்டா, A is not equal to B. நார்மலாக உங்களுக்கு இப்போ பார்க்க தெரியும் not equal to B, அதான் வந்து ரிசல்ட்ஸாக வரும். ஓகே, ஸோ இது கம்பேரிசன் ஆப்ரேட்டரில் ஈக்குவல் முடிஞ்சது. அடுத்து வந்து கிரேட்டர் தேன். A is greater than B. A வந்து Bயை விட கிரேட்டர் தேனாக இருந்தால் test2க்குரிய ரிசல்ட்ஸ் வந்து என்ன மாதிரி டிஸ்பிளே ஆகணுமெண்டா, A is greater than B. Bயை விட A வந்து பெரிய நம்பர்னு சொல்லி டிஸ்பிளே ஆகும். A வந்து பெருசாக இருந்தா. அப்படி இல்லையண்டா test2ன்ற ரிசல்ட்ஸ் வந்து A வந்து பெரிய நம்பரா இல்லையண்டா test2ன்ற ரிசல்ட்ஸ் வந்து என்னென்னு வருமெண்டா, A is not greater than B. Okay, then we are moving. அடுத்த if A is less than B, A வந்து Bயை விட சின்னனா இருக்குமா இருந்தா test3ன்ற ரிசல்ட்ஸ் என்ன டிஸ்பிளே பண்ணணும்டா, A is less than B. A வந்து Bயை விட சின்ன வேல்யூ. அப்படி இல்லை, A வந்து பெருசாக இருக்குமா இருந்தா என்னென்று டிஸ்பிளே பண்ணணுமெண்டா, டெஸ்ட் ரிசல்ட்ஸ் வந்து A is not less than B. ஓகே, கம்பேரிசன் ஆப்ரேட்டரில் ஈக்குவல் பார்த்துட்டோம், கிரேட்டர் தேன் பார்த்துட்டோம், லெஸ் தேன் பார்த்துட்டோம். அடுத்தது 4வது கம்பேரிசன் ஆப்ரேட்டர். A is not equal to B. A வந்து Bக்கு வந்து ஈக்குவல் இல்லாமல் இருந்தால் எக்கோ என்ன டிஸ்பிளே ஆகணும், test4ன்ற ரிசல்ட்ஸ் வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகணும், A is not equal to B. A வந்து Bக்கு not equal சொல்லி டிஸ்பிளே ஆகணும். தென் ഇതിൻ്റെ எல்ஸ் பார்ட் எப்படி டிஸ்பிளே ஆகணுமெண்டா, எக்கோ test4 is A B ஈக்குவலாக இருந்தால் A is equal to B என்று சொல்லி டிஸ்பிளே பண்ணணும். ஓகே, அடுத்த A is greater than or equal to B. Bயை விட A வந்து பெருசாயும் இருந்தாலும் இதுன்ற ட்ரூ பார்ட் எக்ஸிக்யூட் ஆகணும். அட் த சேம் டைம் ஈக்குவலாக இருந்தாலும் இந்த ட்ரூ பார்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும். We'll see later. A is either greater than or equal to B. Bயை விட பெருசாக இருக்குமே, அப்படி இல்லையண்டா ஈக்குவலாக இருக்கும். இதுன்ற எல்ஸ் பார்ட் வந்து A வந்து சின்ன வேல்யூவாக இருக்குமாண்டா, எல்ஸ் பார்ட் என்னென்று வருமாண்டா, A is neither greater than, அப்படி பெருசு இல்லை, and
nor equal அவ ஈக்குவலும் இல்லை. ஈக்குவலாக இருந்தால் ஈக்குவல், ஈக்குவல் இல்லைன்னா ஈக்குவல் இல்லைன்னு சொல்லி டிஸ்பிளே ஆயிடும். ஓகே, தென் அடுத்ததுக்கு போவோம். லாஸ்ட் ஒன், less than or equal. Comparison operator less than or equal. Echo test 6 in the results. A is either less than or equal to B. Else part echo test 6 A is neither less than nor equal to B. Okay. Close bracket. Then we'll compile this. Compile பண்ற சேம் டைம் உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் இது விளாத்துல இந்த ப்ரோக்ராமில் என்ன நடந்திருக்குன்னு சொல்லி. எங்களுக்கு கம்பைல் ரிசல்ட்ஸ் வந்து இந்த மாதிரி கிடைச்சிருக்கு. முதலாவது A42, B வந்து 20. ஸோ A is equal to B என்று கொடுத்த நாங்கள் இதில் வந்து A Bக்கு ஈக்குவல் இல்லை, அதான் வந்து வந்திருக்கு A is not equal to B. ஸோ ஃபால்ஸ் பார்ட்டுக்கு போகும், ஃபால்ஸ் பார்ட்டில் இருக்கிற பிரிண்ட் ஆகிருக்கும். தென் A வந்து பெருசு பியை விட, A வந்து பியை விட பெருசு என்று சொல்லித்தான் இங்கே வந்து உண்மையாகவே அதான். அப்போ டெஸ்ட் 2 முதலாவது இஃப் பார்ட்டிலேயே பிரிண்ட் ஆயிரும். A is greater than B. Will move down. ஓகே, லெஸ் தேன், லெஸ் தேனோ இல்லை, கிரேட்டர் தேனாக இருந்தால் லெஸ் தேனாக இருக்க சான்ஸ் இல்லை. தென் மூன்றாவது A is not less than B என்று சொல்லி டிஸ்பிளே ஆகும். தென் நாலாவது டெஸ்ட் ரிசல்ட்ஸ் நாட் ஈக்குவல், நாட் ஈக்குவல் அண்டு கண்டிஷன் கொடுத்துருக்குறோம். எஸ் ஷுவர், அது வந்து ஈக்குவல் இல்லை, நாட் ஈக்குவல். A is not equal to B. Fine. Then greater than or equal. Yes, if part தான் எக்ஸிக்யூட் ஆகும். என்னென்ன பியை விட வந்து பெரிய வேல்யூ இருக்கிறபடியா அதான் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். தென் டெஸ்ட் ரிசல்ட்ஸ் 6 less than. நோ, A வந்து பியை விட less than இல்லை. A is neither less than இல்லை அண்ட் ஈக்குவலும் இல்லை என்று சொல்லி டிஸ்பிளே ஆகுது. ஓகே, ஸோ வில் stop this compilation. We'll do some changes in our program. Compile பண்ற ஸ்டாப் பண்ணிட்டு ரெண்டையுமே ஈக்குவலா கொடுப்போம் 20. We'll see the compilation results. ஓகே, முதல்ல என்ன not equal என்று வந்த இடத்துல இங்க A is equal to B என்று சொல்லி வந்திருக்கு. டெஸ்ட் ரிசல்ட்ஸ் 1 not greater than, not less than. அடுத்த வந்து பாத்தீங்கன்னா அது ஆல்சோ ஈக்குவல் டு பி என்று வந்திருக்கு. அடுத்த வந்து A is either greater than or equal to B, A is either less than or equal to B. ஏனெண்டா அங்க வந்து greater than less than என்றதை விட அங்க greater than or equal, less than or equal என்றங்க இந்த ஈக்குவல் என்ற கேட்டகரியில அவைண்ட வந்து இஃப் பார்ட்டுக்குரிய அவுட்புட் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுதான் PHP இந்த கம்பேரிசன் ஆப்பரேட்டர்ஸ். equal, greater than, less than, not equal, greater than or equal, less than or equal. இந்த tutorial step by step practice பண்ணீங்கன்னா you will get clear idea on comparison operators. That's all in this video. Fine.